To my old subscribers and new subscribers, old subscribers எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்டரி சம்பந்தமா சயின்ஸ் சம்பந்தமா அதிகமா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். இப்போ சமீப காலத்துல கொஞ்ச நாளா அதை போடுறது இல்ல. பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறதால இனி வீக்லி ஹிஸ்டரி சம்பந்தமா ஒரு வீடியோ, ஆர்கியாலஜி சம்பந்தமா ஒரு வீடியோ, சயின்ஸ் சம்பந்தமா ஒரு வீடியோ, பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா வீடியோ, இந்த மாதிரி பேட்டர்ன்ல போடலான்னு இருக்கேன். நண்பா நண்பீஸ், தீபம் நல்ல முறையில் அணைந்தது. பாவம் திமுக தீய சக்தி, அந்த சக்தி இந்த சக்தின்னு நண்பாவும் நண்பீஸும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சோசியல் மீடியால இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து இவங்க புலதாயினம் அடைஞ்சி அண்ணாவுக்காக விசிலடிச்சுட்டு வந்தா அண்ணா உங்களை மதிக்காம என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? எதையெல்லாம் தீய சக்தின்னு சொல்லியிருந்தாரோ அந்த தீய சக்திகள் கூட இருந்த மினியன்ஸை கூப்பிட்டு தன்னுடைய கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு அதன் மூலமா அண்ணா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆட்சி அமைக்க போறாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப நிறைய விஷயம் பொய்யாயிடுச்சு. அண்ணா பிஜேபியால இயக்கப்படுறாருன்னு இங்க திராவிட தற்குறிகள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது பொய்யாயிடுச்சு. பிஜேபியால இயக்கப்பட்டிருந்தா இப்போ இந்த திமுகவுடைய மினியன்ஸ் கூட கூட்டணி வைக்க அவங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்கெட்சே வேற மாதிரி இருக்கும். இப்போ பிஜேபி தூண்டுதலால அண்ணா வரல, பிஜேபியும் அண்ணாவை இயக்கலன்னு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க இன்னுமே என்ன சொல்லிட்டு வரானுங்க பாருங்க. கவர்னர் எங்களை ஆட்சிக்கட்டில் அமர வைக்கவில்லை, அதற்கு காரணம் அமித்ஷான்னு சொல்றானுங்க. கவர்னரை இங்க கொண்டு வந்ததே அமித்ஷான்னு சொல்றானுங்க. கவர்னர் பதவியை உருவாக்கியதே அமித்ஷான்னு சொல்றானுங்க. திமுக அதிமுக இந்த வேலையை பார்க்கவில்லை, அதோடு சேர்ந்து பாஜகவும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்கிறது, இதற்கு காரணம் அமித்ஷான்னு சொல்றானுங்க. இவனுங்க வீட்டுல தண்ணி வரலனாலும் அமித்ஷான்னு சொல்றானுங்க. இவனுங்க போதையை போட்டுட்டு ஏதாவது பண்ணா அதுக்கு காரணம் அமித்ஷான்னு சொல்றானுங்க. மழை பெஞ்சாலும் அமித்ஷான்னு சொல்றானுங்க, மழை பெய்யலனாலும் அமித்ஷான்னு சொல்றானுங்க. தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ரியாலிட்டி எது தெரியுமா மக்களே? அதுலயும் நண்பா நண்பீஸ் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க கிறிஸ்தவ மதத்துல இருக்கவங்க எது வேணா பண்ணலாம், இஸ்லாமிய மதத்துல இருக்கவங்க எது வேணா பண்ணலாம், செகுலரா இருக்கேன் ஏத்திஸ்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எது வேணா பண்ணலாம். ஆனா இந்து மதத்தை சேர்ந்து நான் இருக்கேன், இந்து மதத்துக்காக நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு அது சார்பா ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா உங்களால எதையுமே இங்க பண்ண முடியாது. கரெக்டா ஒரே ஒரு வார்த்தையில உங்களை அடக்கிடுவாங்க. கேட்டா சங்கின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த ஸ்டேட்ல தான் நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு. அதைத்தான் இப்போ விஜய் அண்ணா மூலமா இவங்க மறுபடியும் கொண்டு வர பாக்குறாங்க. மாற்றம்னு சொன்னீங்க, நான் போன வீடியோல சொன்னேன் இல்லையா, இது மிகப்பெரிய ஏமாற்றம்ங்க. அந்த ஏமாற்றம்னா தெளிவா நடந்திருக்கு. நிறைய பேரால இதை கணிச்சிருக்க முடியாது. ஆனா விஜயுடைய ஆரம்பம் எதுன்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். விஜய் காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைப்பாரு, அதையும் தாண்டி இடதுசாரிகள் கிட்டதான் போய் முட்டுவாருன்னு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், இவர் ஏடிஎம்கே கூட போயிருந்தா கண்டிப்பா இவர் சொன்ன இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும். அதையும் தாண்டி 5 வருஷம் பிரச்சனையே இல்லாம ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, திமுக நாங்க தான் ஆதரவு கொடுத்துட்டோம், நாங்க மக்களுடைய தீர்ப்பை ஏற்று மக்களுக்காகவே ஆட்சி செய்யறோம்னு இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம தன்னுடைய கூட்டணி கட்சிகளே திமுகவை முதுகில் குத்தியது அப்படின்னு ஒரு சிம்பத்தியமும் இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து முதுகில் குத்திய கட்சிகள் அங்கு போய் டிவிகே உடன் இணைந்தாலும் ஸ்டாலின் அதை மனதார விரும்புகிறார்னு இன்னொரு பாயிண்டையும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டு தற்குறி ஜனங்களுக்கு எப்படி தோணும்னா, அடடா அவர் நல்லவர்னு இந்த 5 வருஷம் ஆட்சியில நடந்த எல்லா கொடுமையும் மறந்துட்டு மறுபடியும் ஓட்டு போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஆனா இதுலயே இன்னொரு ஆப்பம் இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா திமுகவுடைய இடதுசாரி கூட்டணி கட்சிகள் எல்லாமே டிவிகே போய் ஜாயிண்ட் ஆயிட்டா டிவிகே எந்த ஸ்டாண்ட் எடுக்கும்னா இந்துத்துவாக்கு எதிரான ஸ்டாண்டை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இடதுசாரிகளுடைய முழக்கம் இந்த இந்தியா முழுக்க இந்துக்களுக்கு எதிரான முழக்கம் தான். அதனால இவங்க எப்பவும் போல சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுத்து இந்த தாவேகாவுடைய நண்பா நண்பீஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணா எல்லாருக்குமான ஆட்சியை கொடுப்பார், செகுலரான ஆட்சியை கொடுப்பார் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. அண்ணா இவங்களோட சேர்ந்தாருன்னா காங்கிரஸ் கூட சேரும் போதே அது கதை முடிஞ்சுது. அண்ணா இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படுவார்ன்றதுக்கான 1000% ப்ரூஃப் தான் இந்த காங்கிரஸ் கூட அண்ணா கூட்டணி வச்சது. ஏன்னா காங்கிரஸ் உடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அவங்க எதுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்கன்றது தெளிவா தெரியும். ஆனா நமக்கு தான் வரலாறு படிக்கிற அறிவும் கிடையாது. தற்குறித்தனமா அண்ணா மாதிரியான ஆட்கள் விசிலடிச்சுட்டு போயிட்டு அறிவுதான் நமக்கு இருக்கு இல்லையா? அதனால நண்பா நண்பீஸ் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க என்னென்னமோ நினைச்சாங்க. அண்ணா மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. பாவத்தை அண்ணா வழக்கம் போல காது குத்துன நண்பீஸ்கே இவர் காது குத்திட்டு போயிட்டார். இப்போ இடதுசாரிகள் கூட இருக்காரா? இவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? நம்மளுடைய இந்து மதத்தை எதிர்க்கிற ஸ்டாண்டா தான் இருக்கும்.
சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்குற ஸ்டாண்டா தான் இருக்கும். இதுக்கடுத்து இந்த விஷயத்துலதான் திமுக படுக்க போறாங்க. ஏன்னா இடதுசாரி தத்துவங்கள் எல்லாமே திமுகவுடைய கொள்கைகள்ல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்போ அண்ணா நான் பாஜக எனக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிதான் வந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் அண்ணா தெளிவா இப்போ வரைக்குமே இருக்கிறாருன்னா அண்ணாவுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ணா கூட சேர்ந்தவங்க யாரு அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க எது மாதிரியான அரசியல் பண்ணாங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆக அண்ணா முழுக்க முழுக்க எதுக்கு எதிரானவர்ன்றத இப்ப நான் சொன்ன விஷயத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் பாருங்க. ஆந்திராவில இதே விஷயத்த தான் ஜெகன் ரெட்டி பண்ணாப்புல. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா மோடி கூட ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கத்தான் அவர் முயற்சி பண்ணாரு, ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணாரு. ஆனா இங்க அண்ணாவை அப்படி மெயின்டைன் பண்ண விட மாட்டாங்க. அண்ணாவை இவங்க தங்களுடைய சீட் மூலமா தான் நீ ஆட்சி அமைக்கவே நாங்க விட்டுருக்கோம், அதனால நீ எங்களுடைய பேச்சை கேட்கணும்னு பேக்டோர்ல கண்டிப்பா அண்ணாவை வறுத்தெடுப்பாங்க. அதுக்கு மூல காரணமா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. ஆக திமுக இதுல தோத்து போல. திராவிட மாடல் 2.0 அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த 2.0 தான் உண்மையாவே அண்ணா மூலமா செயல்பட போகுது. அதற்கான சூத்திரதாரிகளா இருக்க போறது இந்த திராவிடியன்ஸ் தான், திமுக தான். அதனால நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, 5 வருஷம் இவங்களுடைய ஆட்சியில எவ்வளவு பெண்களுக்கு எதிரான கொடுமை நடந்துச்சு, கேவலமான வேலைகள் நடந்துச்சு, எவ்வளவோ மணல் கொள்ளைகள் நடந்துச்சு, திருட்டு ஏகப்பட்டது நடந்துச்சு. இது மாதிரியான விஷயங்கள் நடந்தும் திமுகவுக்கு 70+ சீட்டை இந்த தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் கொடுத்திருக்கும் போதே இந்த தமிழ்நாட்டை எவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்ற விஷயம் தான் ரிசல்ட் வந்தப்ப அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இவங்க மாற்றத்தையும் விரும்பல, ஒரு கன்றாவியையும் விரும்பல. மாற்றத்தை விரும்பி இருந்தா எப்பவோ சீமானை இவங்க சிஎம்மா உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா சீமானை இவங்க சிஎம்மா உட்கார வைக்காம புதுசா வந்த ஒரு நடிகனுக்கு மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது மாற்றம் கிடையவே கிடையாது. அது சாக்ரட்டிஸும் திருவள்ளுவரும் அரிஸ்டாட்டிலும் சொன்ன மாதிரி கவர்ச்சியான ஒருத்தனுக்கு, அதிக அளவு மக்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒருத்தனுக்கு இந்த தற்குறி ஜனங்கள் எப்பவும் போல மக்களாட்சியில் ஓட்டு போட்டு உட்கார வைப்பார்கள்னு அவங்க சொன்ன வார்த்தைக்கு தகுந்த மாதிரிதான் தமிழ்நாட்டு நண்பான் நண்பீசன் இதர தற்குறிகள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய ஆப்பா தூக்கி அண்ணா வச்சிருக்கார். நீங்க எதையெல்லாம் அண்ணா பண்ண மாட்டார்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையுமே அண்ணா பண்ணுவார். அதுலயும் ஸ்டார்டிங் 2 நாள்லயே அண்ணாவுடைய அடிப்பொடிகள், அதாவது அண்ணாவுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கிடையாது. இதனாலதான் நான் அவங்களோட தொண்டர்கள் சொல்லவே மாட்டேன். இன்னை வரைக்குமே அண்ணா அவங்கள தொண்டர்கள் ஆக்கணும்னு முயற்சி பண்ணவே இல்லை. அண்ணா இன்னுமே அவங்கள ரசிகர்களா தான் வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும், இன்னும் ஆட்சியை அமைக்காம அண்ணா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்ப நாம எப்படி இருக்கணும்னு கூட தெரியாம கிறுக்குத்தனமா, கேனத்தனமா, கன்றாவித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முடிஞ்சு போச்சு, இவங்களோட சேர்ந்துட்டாரு, இடதுசாரிகளோட சேர்ந்துட்டார். இதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன அபாயம்னு பாத்தீங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அங்க என்ன பண்ணாரோ அது மாதிரியான விஷயங்கள் இங்க அதிகமா நடக்க ஆரம்பிக்கும். அதையும் பார்த்தாலுமே மக்களால அது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அண்ணாவுடைய கையில இருக்க ஒரு டூல் தான் இந்த ரவுட் இருக்கு இல்லையா, அதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா எது உண்மையோ அது உண்மை இல்லை, அது பொய்ன்னு மாத்தி, எது பொய்யோ யாரெல்லாம் உண்மை பேசுறாங்களோ அவங்க சொல்றத பொய்யாக்கி ஒரு ஃபேக் நரேட்டிவ்லயே அண்ணாவுடைய ஆட்சியை ரன் பண்ண போறாங்க. எப்படி டிஎம்கே நியூஸ் மீடியாஸை வச்சு இத்தனை நாளா எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலுமே விஜய் வருவாரா, விஜய் வரமாட்டாரா, மோடி தான் எல்லாத்துக்கும் காரணம், அமித்ஷா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இங்க நடந்த எந்த பிரச்சனையை பத்தியும் பேசாம நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை தலைப்புச் செய்திகளா வச்சு பேசி எப்படி 5 வருஷம் இவங்க ஒப்பேத்தினாங்களோ அதை விட மோசமான ஒப்பை அண்ணா ஏற்றுவார். இத நண்பா நண்பீஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் இன்னொரு நகைச்சுவையான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் என்னால எப்படி சொல்றதுன்னே தெரியல. பெண்களுக்கான பாதுகாப்பை அண்ணா உறுதி செய்வார். எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை அண்ணா உறுதி செய்வார்? இது சத்தியமா அண்ணாவுடைய கனவுல கூட நடக்காது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகும். 100% இதை நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா விஜய் கட்சியில இருக்கிறவங்க ரசிகர்கள் இவங்க விஜய இன்னுமே ஒரு அரசியல்ல வந்த தலைவனா பார்க்கவே இல்லை. இவங்க இன்னுமே விஜய ரசிக மனப்பான்மையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால திரைக்கவர்ச்சியில அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறாங்க. அதை தாண்டி இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அண்ணா ஆட்சி கட்டிலில் அமர்ந்துட்டாருன்னு இவனுங்க இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால பெண்களுக்கான சேஃப்டி
ஒரு கூந்தலும் இருக்க போவது கிடையாது. சோ நண்பீஸ் எல்லாம் உஷாராகிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களாவே இருந்தாலுமே சரி, குறிப்பா இந்த கட்சியில இருக்கவங்களா இருந்தா அவங்க கூட பயணிக்கிறத தவிர்த்துருங்க. அதாவது தனிமையில் பயணிக்கிறத தவிர்த்துருங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். ஸ்பெஷல் அவேர்னஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ இது திராவிட மாடல் 2.0 இனி நடக்க போறது. இதுல அண்ணா இவங்களுடைய பேச்சை கேட்டார்னா கண்டிப்பா ஆட்சியில் அமர்வார். எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் சுமூகமா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பயும் இவங்க தினம் குறைச்சல் கொடுப்பாங்க. ஆனா அண்ணா இதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு திறமையானவா இருந்தாருன்னா கண்டிப்பா 5 வருஷத்தை ஓட்டிடுவார். ஆனா திமுக அதை பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க 6 மாசம் இல்ல 1 வருஷத்துல இவனுடைய ஆட்சியில எங்களுடைய ஆட்சியை விட எவ்வளவு கொடூரங்கள் நடக்குது பாருன்னு காட்டுறதுக்காகவே அண்ணாவை இங்க உட்கார வைக்கிறாங்கன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. குறிப்பா அண்ணாவுடைய ரசிகர்கள் தான் இத முழுக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அண்ணா உட்கார்ந்துட்டாருன்னா இதுக்கு அடுத்து அண்ணாவுடைய ஆட்சியில் நடக்க போற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கணும்ன்றத நீங்க தான் 100% பார்த்து பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் தப்பா பண்ணாலுமே அதை 1000 மடங்கு வேறு மாதிரி பிரதிபலித்து காட்டக்கூடிய ஆட்கள் தான் எதிரில் உட்காருவாங்க. அதனாலேயே அண்ணாவுடைய இப்ப 108 வாங்கினீங்க இல்லையா, அந்த 108ஐயும் சரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. இது தெரியாம நீங்க வாயெல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியால நாங்க அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம்னு கிறுக்குத்தனம் பண்ணாம இருந்தீங்கன்னா போயிடுச்சிங்க. இல்லைன்னா இவங்க இந்த 6 மாசத்துல அண்ணாவை வச்சு விளையாடிட்டு அப்படியே தந்த ஆதரவை இவங்க உருடுவாங்க. உருவுனதுக்கு அப்புறம் அண்ணாவுக்கு மெஜாரிட்டி இருக்காது. மெஜாரிட்டி இல்லாம கான்பிடன்ஸ் ஓட்ல இவர் தோத்துருவாரு. தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும், எலெக்ஷன் வரும், கதை முடிஞ்சுது. அண்ணாவை ஒரேடியா முடிச்சு விட்டுருவாங்க. எதிர்காலத்துல அண்ணாவுக்கு என்ன ஆகும்னு நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதையும் சொல்லிடுறேன். நண்பா நண்பீஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆம் ஆத்மி கட்சி எப்படி ஸ்டார்டிங்ல அரசியலுக்கு வந்ததோ அதே ஃபார்மேட்ல தான் அண்ணாவும் வந்திருக்கிறார். அண்ணாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஆம் ஆத்மி எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி அண்ணாவை முடிக்க 1000% அண்ணாவுடைய கட்சியில இருக்கவங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸே போதும். ஆம் ஆத்மி கட்சியை இவங்க 2ஆ பிரிச்சு அதை காலி பண்ணி கெஜ்ரிவால் எல்லாம் படுக்க வச்சுட்டாங்க. அண்ணாவை எல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. ஏன்னா அண்ணாவுக்கு சுத்தமா யார் கூட கூட்டணி வச்சா நாம நம்மளுடைய ஆட்சியை 5 வருஷம் சுமூகமா ரன் பண்ண முடியும்ன்ற ஒரு பேசிக் நாலேஜே இல்லை. அதனால அண்ணாவுக்கு மிகப்பெரிய தொந்தரவு இன்னில இருந்து தான் ஆரம்பம். அந்த தொந்தரவை இவருக்கு கூட்டணியா இருக்கிறேன்னு சொல்லி ஆதரவு கொடுத்து உன்னை சிஎம்மாக்க நாங்க உதவணும் பாத்தியா, நாங்க தான் உனக்கு எல்லாமே செய்வோம்னு உனக்காக பக்காவலமா இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களே தான் பின்னாடி இருந்து அண்ணாக்கு பண்ணுவாங்க. ஆனா இது அண்ணாவுக்கே தெரியாது. ஏன்னா 70 வருஷ காலம் இவங்க இந்த அரசியல் பண்றாங்க. இவங்களை எதிர்த்து ஜெயிச்சுட்டு நாங்க எல்லாரையுமே தூக்கி சாப்பிடுவோம் சொல்றதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய நகைச்சுவை. அதையும் தாண்டி ஸ்டேட்லயே சிஎம் ஆகிறதுக்கு இவங்களுடைய உதவிதான் தேவை. இதை விட்டுட்டு இதை மறந்துட்டு இவர் நேஷனல் லெவல்ல மோடியை ஜெயிச்சு 2029 மோடியவே காலி பண்ணிடுவாருன்னு இங்க இருக்க அண்ணாவுடைய தற்குறி அணில்கள் தற்குறித்தனம் பண்ணிட்டு தெரியுறாங்க. அந்த தற்குறித்தனத்தை எல்லாம் நிறுத்திடுங்க. ஏன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியாலே முடியாதத அண்ணாவாலையெல்லாம் ஒன்னும் புரிஞ்ச முடியாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்க எதுவோ நம்ம ஸ்டேட்ல என்ன பிரச்சனையோ, நம்ம ஸ்டேட்ல எதெல்லாம் பிரச்சனையோ அது எல்லாத்தையுமே அண்ணா முதல்ல சரி பண்ணுவாரா, அதை பத்தி நீங்க கேள்வி எழுப்புங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணா முதல்ல எப்படி உங்களை எல்லாம் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ்னு சொல்லுவாரோ அதே லெவல்ல உங்களுக்கு மனசுல வச்சுக்கிட்டு பதில் சொல்லுவாரான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது நடந்துட்டாலே நீங்க முதல் கட்டத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க கேட்கிற கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது, ஓட்டு போட்டுட்டா மூடிட்டு இருக்கணும்னு அண்ணா பண்ணையார் ஆட்சியை பண்ண ஆரம்பிச்சாருன்னா பாவம் உங்களுக்கு விளைவுகள் மிகவும் மோசமா இருக்கும். அதை விட உங்களோட சேர்ந்து நீங்க அடிச்ச விசிலால நாங்களும் அனுபவிக்க வேண்டிய தலைவிதி. ஆக என்னதான் திமுக பின்னாடி இருந்து அண்ணாவுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மெயின் திமுகவா இருக்கக்கூடிய அவங்களுடைய பலம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அண்ணா இவங்களுடைய கோர் கொள்கையை எடுத்து பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் பண்ண போறாரு. அப்படி பண்ணும்போது திமுக தான் அதை மெயினா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலா ஒரு புதுமுகம் அதை பண்ணுதுன்னா மக்கள் மனசுல திமுக மறைய ஆரம்பிச்சிருவாங்க, புதுமுகமான டிவிக்கே பதிய ஆரம்பிச்சிடும். இதனால இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும் போது இவங்க
கூட்டணியில இருந்து உருவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அண்ணாவுக்கு செக் வச்சிருவாங்க. இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு, அது ஏடிஎம்கேக்கு சாதகம். என்னன்னா டிஎம்கே இந்த ஆதரவை ஒதுக்கிட்டாங்கன்னா, இவங்க வெளியே வர சொல்லிட்டாங்கன்னா, ஏடிஎம்கே உடைய மொத்த ஆதரவும் இங்க போயிடுச்சுன்னா, இவர் கேட்டாருன்னா, அதாவது அண்ணா ஓகே என்னுடைய ஆட்சி களைய போகுது, தயவு செய்து மறுபடியும் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாருன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாயிடுச்சுன்னா, முதல்ல எதை பண்ணியிருந்தா அண்ணா ஜெயிச்ச உடனே ஆட்சியில உட்கார்ந்துருப்பாரோ அதை பண்ணாம அதை டிஎம்கே சப்போர்ட் கொடுத்து அவங்க சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கிட்ட போய் மறுபடியும் இவங்க சப்போர்ட்டால ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் வந்ததுன்னா, அப்ப இவர் டைரக்டா என்டிஏ கூட தான் இருப்பார். என்டிஏல பிஜேபி இருக்கு, பிஜேபி ஏடிஎம்கே டிவிகே. அப்படின்னா அண்ணாவுடைய கொள்கை அந்த நேரத்துல என்ன ஆகும்னா டைல்யூட் ஆயிடும். அப்ப கண்டிப்பா அண்ணாவுடைய ஆட்சி இவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னாலும் நடக்கும். இதைத்தான் என்ன சொன்னோம்னா, ஸ்டார்டிங்லேயே டிவிகே ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்ததுன்னா எப்பவோ அண்ணா இந்நேரத்துக்கு பதவி ஏற்று அமர்ந்திருப்பார். ஆனா அண்ணாவை வந்து பிரெயின் வாஷ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி தற்குறிகள். இந்த இடதுசாரி தற்குறிகளுடைய பேச்சை கேட்டுதான் அண்ணா இந்த 3 நாளா நாயா பேய அலைஞ்சிருக்கார். அதையும் தாண்டி அண்ணாவுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு, இதுல அண்ணாவை இயக்கக்கூடிய அவங்களுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கு. அதுதான் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாரோ அந்த ஆங்கிள். அதனால அண்ணா வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய ஸ்டாண்ட் பிஜேபி எதிர்ப்பு தான் அப்படின்னு டிஎம்கே சப்போர்ட் போனதுக்கு அப்புறம் நினைச்சாருன்னா எலெக்ஷன் வரும். அப்ப ஏடிஎம்கேவுக்கு அது பயங்கர சாதகமா அமையும். Until we meet again.